வணக்கம். இன்று சென் மருத்துவமனையில் ஒரு வித்தியாசமான அறுவை சிகிச்சை செய்துள்ளோம். என்னவென்று பார்த்தால், ஒரு 65 வயது முதியவர், அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்து வந்தது. அவருக்கு ஸ்கேன் செய்து பார்த்ததில் அவருடைய ஈரலில் ஒரு கட்டி, அதாவது மருத்துவத்தில் என்ன என்று சொல்வார்கள் பார்த்தால், இது ஒரு ஐடாட்டிட் சிஸ்ட் என்று சொல்வார்கள். ஐடாட்டிட் சிஸ்ட் என்பது ஒரு பெரிய சிஸ்ட் ஒன்னு இருக்கும், அதற்குள்ள டாட்டர் சிஸ்ட் மாதிரி குட்டி குட்டி சிஸ்டுகள் இருக்கும். இதுதான் அவருக்கு சிடி ஸ்கேன் எடுத்ததில் நமக்கு கிடைத்த ரிப்போர்ட். இதற்கு அறுவை சிகிச்சை தான் ஒன்றே தீர்வு. இது கிட்டத்தட்ட இந்த கட்டி பாத்தீங்கன்னா 15x10 சென்டிமீட்டர் அளவுக்குள்ள ஒரு சின்ன பந்து போல் அவருடைய இடது பக்கம் ஈரலில் ஒட்டி இருந்தது. ஏற்கனவே இவருக்கு பித்தப்பை அகற்றுவதற்காக பெரிய அறுவை சிகிச்சை செய்திருந்தார்கள். சற்று சிக்கலான உள்ளே பார்க்கும்போது குடல், அந்த கொழுப்பு எல்லாமே அந்த இடத்தில் ஒட்டி போயிருந்தது. இந்த அறுவை சிகிச்சையை நுண்துளை வழியாக சிறிய துவாரம் இட்டு 3 துவாரம் தான். ஒவ்வொரு துவாரமும் பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் 5 mm மட்டும்தான் போட்டோம். வயிற்றின் மேல் பகுதியில் இந்த 3 ஹோல்ஸ் போட்டு லாப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மூலம் அட்வான்ஸ்டு லேசரை பயன்படுத்தி இந்த சிக்கல் உள்ளே சென்று, காரணம் எதுக்காக அட்வான்ஸ்டு லேசர் யூஸ் பண்ணனா, ப்ரீவியஸா ஒரு சர்ஜரி பண்ணதுனால நார்மலா இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஆல்டர்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துல அந்த ஆல்டர்டு ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு நேரா உள்ள போய் அந்த குறிப்பிட்ட இடத்தில் உள்ள அந்த சிஸ்ட் ஒரு காம்ப்ளிகேட்டடான சிஸ்ட். காரணம் என்றால், அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது பொதுவாக அந்த சிஸ்ட் ஸ்பில்லேஜ் வெளியில தெரித்து விட்டால் உடனடியாக அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன் நடக்கும், அலர்ஜி ரியாக்ஷன் பாடியில் நடக்கும். அதை கருத்தில் கொண்டு அதை எல்லாமே ப்ரொடெக்ட் செய்துவிட்டு அனஸ்தட்டிஸ்ட் அவர்களுக்கும் அதற்குண்டான அறிவுறுத்தலை கொடுத்து விட்டு இந்த சிஸ்டர் அழகாக ஒரே ஒரு டிராப் ஸ்பில்லேஜ் இல்லாமல் இதை கம்ப்ளீட்டாக அந்த சிறிய துவாரம் வழியாக சிறு சிறு பீஸ்களாக கட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்டெரைல் மெத்தட் மூலம் இதை எடுத்து விட்டோம். இந்த அறுவை சிகிச்சைக்கு சுமார் 2.5 மணி நேரம் தேவைப்பட்டது. 2.5 மணி நேரம் முடிந்த பிறகு பூர்ண நலத்துடன் அவர் மயக்கத்திலிருந்து தெளிந்து இப்போ வார்டுக்கு அவர் சென்று விட்டார். இந்த கட்டி ஏன் இவ்வளவு முக்கியமான கட்டி என்பதை நாம் வீட்டில் செல்ல பிராணிகளை பலவற்றை வளர்க்கும். ஆடு, மாடுகள், கோழிகள், பூனை, நாய்கள், கிளி, லவ் பேர்ட்ஸ், இது போன்ற நிறைய பிராணிகளை நாம் வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்த்து வருவோம். முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த ஐடாட்டிட் சிஸ்ட் என்பது இது எதனால் வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா, இது எக்கினோகாக்கஸ் கிரானுலோசஸ் அப்படிங்கிற ஒரு நுண்கிருமி தான். இது இதற்கு காரணம். இந்த நுண்கிருமி இது நாய், டாகுக்கு உண்டான டிசீஸ். இந்த எக்கினோகாக்கஸ் கிரானுலோசஸ் இந்த நுண்கிருமி டாகுக்கு உண்டான டிசீஸ். டாகோட குடலில் இந்த எக்கினோகாக்கஸ் கிரானுலோசஸ் என்ற இந்த நுண்கிருமி இருக்கும். இதனுடைய மலம் வழியாக இந்த எக்கினோகாக்கஸ் கிரானுலோசஸ் நீரிலோ மற்றும் ஒரு சாயில் எதுலனாலும் மிக்ஸ்அப் ஆயிட்டு இது நம்மளோட வாட்டர், எடுக்கும் வாட்டர் இல்ல ஃபுட், இது போன்ற விஷயத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் கண்டாமினேஷன் ஆகிவிட்டால் இது நம் குடலில் சென்று குடலில் இருந்து இரத்த குழாய் வழியாக சென்று இறுதியாக பாத்தீங்கன்னா முக்கியமாக லிவர் பகுதியில் இது ஒரு நீர் கட்டி போன்று டெவலப் ஆகும். அதுதான் ஐடாட்டிட் சிஸ்ட் என்று சொல்வார்கள். இது மண்ணீரல், கல்லீரல், மீதி நம்ம சில நேரங்களில் நுரையீரல், இது போன்ற பல இடங்களில் இந்த சிஸ்ட் டெவலப் ஆகும். சில நேரங்களில் இன்ஃபெக்ட் ஆயிடும். இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண இவரோட இது கன்சர்ன் பண்ணி பாத்தீங்கன்னா இவருக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள ஒரு கிருமி தாக்குதல், அது பச மாறி இருந்தது. சோ இது போன்ற நேரத்தில் பேஷண்ட்டுக்கு அதிக பெயின் எடுக்கும். அந்த பெயின் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். அதே நேரத்தில் வயிறு வீங்கி முன் உபசமாக இருக்கும். உணவு எடுத்துக்கொள்வதற்கு சிரமப்படுவார்கள். தினம் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இவருக்கு இதை கண்டுபிடித்து 1 மாதத்துக்கு மேல் ஆகிறது. இவருக்கு தொடர்ச்சியாக ஃபீவர் இருந்ததால் 2 வாரங்கள் அடிக்குவேட்டா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த இதுவை சப்சைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு அறுவை சிகிச்சையே செய்தோம். சோ நம்ம செல்ல பிராணிகளை வளர்க்கும் பொழுது நாம் முக்கியமான விஷயங்களை கையாள வேண்டும். கால்நடை மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசித்து அந்த செல்ல பிராணிகளை நாம் எப்படி பராமரிப்பது என்பதை கவனத்தில் கொள்வோம். பொதுவாக நாம் என்ன கண்டறிவோம், நாய்கள் கடித்து விட்டால் நாய்க்கு அடி ஊசியை போடுகிற போல் இந்த எக்கினோகாக்கஸ் கிரானுலோசஸ் நாய்களுக்கு வெகுவாக பாதிக்கும். அதனுடைய குடலில் தான் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்.
அதனுடைய எக்ஸ்கிரீட்டான்னு சொல்லுவாங்க, யூரின் மோஷன் இது போன்ற வந்து ப்ராப்பர் முறையில் வந்து நம்ம டிஸ்போஸ் செய்ய வேண்டும். அது தேவையில்லாமல் வீட்டில் வளரும் பொழுது அது கண்டாமினேஷன் ஆகிவிட்டால் இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இது ஒரு சிக்கலான, ஏன்னா இந்த சிஸ்ட் பஸ்ட் ஆனாலோ இல்ல ஆப்ரேட் பண்ணும்போது உடைந்து விட்டாலோ வயிறுக்குள்ள ஸ்பில்லேஜ் ஆகினால் இது வந்து ஒரு அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன் தான் இதனுடைய பேரு. நம்ம ஃபுல்லா வந்து அலர்ஜி வந்தா எந்த அளவுக்கு தொண்டையெல்லாம் அழுத்தி விட்டு உடம்பு கை காலெல்லாம் நீங்கி சில நேரங்களில் நமக்கு வந்து ஒரு சிக்காய் ஐசியூ வரைக்கும் கொண்டு போய்விடும். ஸோ நான் இது போன்ற செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நம்ம எனக்கு இன்ட்ரெஸ்ட் செல்லுங்க டாக் வளர்க்குறது கேட் வளர்க்குறது இது போன்ற அப்படி நம் மனசுக்குள் இருக்கும். அதே நேரத்தில் அதை நாம் வந்து வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நடந்து கொண்டால் இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.